உலகத்துல நான் ஏன்டா ஒரு அழகா பிறந்தேன். அழகு பத்தி பேசுறது வழக்கமா இருக்கு. ஆளுங்களை பாடுறான் சாரோடு நீங்கள தானே பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் வந்திருக்கிறேன். எங்க ரொம்ப நாளா வீட்டு பக்கமே ஆள காணோம். என்னத்துக்கு கூப்பிடுற? கூப்பிட்டு தானே வந்திருப்ப அப்படின்னு சொல்லு. ஏய் நான் பாத்துக்க கம்பெனி இருக்கேன். ஏங்க இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட 5000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வீட்டு வேலைக்கு ஒரு பொம்பளை கூட்டிட்டு வரேன்னு போடியாடா. பணத்தையும் காணோம் பொண்ணும் காணோம். எங்க போயிட்டேன் போடா. அழகு பத்தி மட்டும் பேசாதீங்க. உங்கள்கிட்ட காசு வாங்குறது உண்மைதான். ஆளு அடிபட்டு வந்துக்கிறேன். அப்படியா? சரி வெளிநாட்டுல இருந்து கூட்டு வந்துக்கிறேன். ஆமா சாமி. என்ன சொல்ற? நிஜமா வெளிநாட்டுல இருந்து கூட்டு வந்துக்கிறேன். அப்படிங்களா? ஆமா. சரி அவ எங்கதான் இருக்கிறா? என்ன இங்கே தங்குறா? இங்கதான் இருக்கிறா. நந்தவளை சுத்தி பாரு. சரி மெயின் கேட்டுக்கு மேல நிறுத்தி வச்சிருக்கிறேன். அப்படியா? இல்ல சுத்தி பாருங்க. அப்படியா? சரிங்க போயிட்டு வரேன். வீட்டு வேலைக்கு ஒரு பொம்பளை கூட்டிட்டு ஒரு சொன்ன அரைவேக்காடு பணம் இருக்குமா? அப்படி பணமாட்ட கூட்டிட்டு வந்து கொடுத்துருக்கிறியே. அது பணம் இல்ல தேதி இல்ல பிசாசி இல்ல. அது உன் நாட்ட ஒரு பொண்ணுதான். நாட்டுமே தான் அந்த பொண்ணு. அப்படிங்களா? அப்படின்னா அவகிட்ட நான் பேசி பாக்குறேன். நல்லா பேசுங்க. நல்லா பேசுவாங்க. நல்லா பேசிட்டு வா. அல்லவா? சரிங்க. பாட்டி இவங்க தாத்தன தானே சத்தன வர பாட்டிங்க. அடியே ஆயா. அடியே பெரியப்பா. இவங்க பெரியப்பா நான் பெரியப்பாங்க. அடியே சித்தி. சித்தியும் இல்ல சொத்தியும் இல்ல கோடி. அப்படியா? அடியே அக்கா. அடியே தங்கச்சி. அட ஏண்டப்பா என்னால கூப்பிட்டாலும் அக்கா ஆயா பாட்டி எல்லாமே கூப்பிட்டு பாத்துட்டேன். பேச மாட்டேன்றா. இவகிட்ட எப்படித்தான் நான் பேசட்டும்? இப்படி எல்லாம் கூப்பிட்டா வாய் பேச மாட்டோம். ஈத்தலிசி சளிதூக்கி சக்காளிக்கு தோடு சம்பர் பட்டு நல்லா கணத்த மாதிரி வச்சு கூப்பிடு. அப்படியா? அப்படியே கூப்பிட்டு பாக்கலாம். அடிச்சே பாத்துக்கிட்டாண்டி என்ன பாத்துக்கிட்டாண்டி என் பிரச்சனை எல்லாம் என்னடி பண்ணுவேன்? அப்படி பேசுற? அப்படியே 2 காலி வச்சு விடுவோம். 2 காலி ஒதுக்குவியா? ஆமா. அப்படியே வடவடியா கேடி கரசாப்பள்ளி முட்டை. அடியே மூக்க பாரு. அடியே காராமணி குழம்பு. காராமணி குழம்பு. நீ முடிட்டு கிளம்புறா. என்னடி பண்ணுவ? அப்படியே பால் பத்தெல்லாம் பாரு. எனக்கு 2 லிட்டர் கறந்துக்காங்க. வாங்க. ஹரி மாமா என்னடி பெருமை பேசுற? அடியே போடி பொங்கல் சோத்துக்கும் அரைமூடி தேங்காய்க்கும் இந்த முருகன் கோயில் பூஜை ஆயா சரி பண்றாங்க. எப்ப எப்படித்தான் பாத்தி அதுக்குடா குரும். என்னடி கதை போட தெரியுமா? ஓடி பாக்கலாம். சித்தாரக்கல்லி விரவுக்கு போடால. சித்தாரக்கல்லி விரவுக்கு போடால. அதே இன்னாரத்துக்கு கோழி கோழி
கோழி கொக்குன்னுச்சா இவன் என்னடி கரை போடுவ ஆறுகிட்டி கரை போடுவ என்னை பத்தி தெரியாது அதே என் புருஷனுக்கு போட்ட முந்தானிய நான் வேற யாருக்குமே போடுறீ அப்படியா மத்தவங்களுக்கு எல்லாம் சாக்கு பை போடுவேன் அதனால புருஷனுக்கு மட்டும் முந்தானி போடுறேன் நான் சாக்கு பை போட்டு போடுறாளா பரவாயில்ல இவன் சாக்கு பை நிறைய போயிருப்பாளாக்குது அதுதான் கரெக்டா சொல்றான் என்னடி பேசுற என்னடி அப்படியே கேஸ் பண்ணா பாத்துக்கோ அதே கார்த்திகை மாசத்து கூம்பே 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 கூம்பேன்னாங்க அதே கார்த்திகை மாசத்து கூம்பே எங்க டைலர் வேலு ஊம்பேன்னாங்க அழகா இருக்காங்க பொண்ணுங்க அழகா இருக்காங்க எங்களை போய் உழுவுற கிணத்துல அழகான பொண்ணுனா அது கேட்ட கண்ணுனா அழகான பொண்ணுனா அது கேட்ட கண்ணுனா எங்கிட்ட இருப்பதெல்லாம் சாமான ஒண்ணுதான் பாருங்கய்யா என் மூக்குல தான் சளி ஒழுகுதான் இவ மூக்குல என்ன பவுனா ஒழுகுது கொஞ்சம் சாப்பிடுறீ என்னடி என்னடி சளி நக்கி பாக்குற இது என்னோடய பிறந்தது உன்னோட பிறந்துச்சா ஆமா என்னடி சொல்ற இன்னைக்கு 1 கிலோ கறி 850 ரூபாய் 900 ரூபாய் விக்குது ஆமா அந்த கறியெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் கீழே போட்டா மனுஷர் மிதிச்சா மாண்டு செத்து போயிடுவாங்க அப்படியா அதனாலதான் நானே சாப்பிடுறேன் சரி சாப்பிடு சாப்பிடு ஏடி ஏடி கேவடிய மாட்டேன் என்னடி உங்க ஊர்ல புடவை கட்ட கத்து கொடுத்தாங்களா இந்த புடவை கட்டுவாங்களா என்ன கட்டுவாங்க பாரு நல்லா என்ன பண்ற தெரியுமா என்ன பண்ண சனத்தை மூடி ஓ சனத்தை மூடணுமா ஓ சேகரனா யூடியூப் எல்லாம் மூடாத எனக்கு ஏத்த ஆளு அப்படியா அரியா பிள்ளைங்க எல்லாம் எனக்கு செட் ஆகுறதில்ல அப்படி போய் அந்த அப்பாவை போட்டு புடவை மூடுறிய எல்லாம் இல்ல உங்க மாப்பிள்ள உங்க அம்மா மாப்பிள்ள எல்லாம் உட்காந்து அந்த மாப்பிள்ளைய உட்காந்து கூத்து பாப்பா நீ தானே சனத்தை மூடுங்க நீ சனத்தை போட சொல்லல உன் சனத்தை போட சொன்னேன் நல்லா மேல போடடி ஆதபத்தை போட்டேன் ஓ ஐயா கண்டது கூடாது சூத்துல வரணும் போக ஐயோ ஐயோ எதிரி சீக்கிரம் என்னன்னு சொல்லு எதிரி சூத்துல கருமாக வந்துடா ஐயா வச்சுக்கிறத ரவுப்பத்தான் கருமாக வந்தா எப்படி ஏண்டி ஆதபத்தை போட்டேன் நல்லா உருட்டி பெருட்டி கட்ட தெரியாது அதே பொடி டம்மு சுத்தி வந்த உடனே சொல்ல வேண்டியதானே நீ குத்துனாத்தான் அது நல்லா இருக்கும் அது நான் குத்துனா அப்புறம் உனக்கு என்ன வேலை சீக்கிரமா அத்தானே போலாம் 5 நிமிஷம் இப்ப உருட்டி பெருட்டி கட்டணும் வந்த உடனே சொல்றோம் நல்லா உருட்டி பெருட்டி கட்ட பாக்கலாம் நல்லா உருட்டி பெருட்டி கட்டுறோம் முருகன் கோயிலுக்கு ஏதோ கோவம் அருள் வந்துச்சுன்னா கோழி கொடுப்பாங்க ஆடு கொடுப்பாங்க கோழி இருக்குது ஒரு குஞ்சு இறப்பட்ட முளைஞ்ச குஞ்சு ஒண்ணு வச்சுருக்கிற கோயில் குஞ்சு அவரு குஞ்ச கடிச்சு விட்டானா அவரு எங்க போவோம் அப்படி என்னடி கட்ட சொன்னது இப்படி நான் கட்டி விடுறேன் திரும்ப எங்க கால தூக்கு வீராளுக்கு ஒரு துணி வீராளுக்கு ஒரு துணி எடுக்க வந்துக்கிறேன் நல்லா என்ன பண்ணணும் தெரியுமா முத அப்படி இல்ல நல்லா அழகாக மடிப்பு எடுக்கணும்னு சொன்னடி மடிப்பு எடுக்கிறியா இப்படி இப்படி எடுத்து நீ என்ன பண்றேன்னா ஒரே இடத்துல நில்லு நல்லா உனக்கு நான் சுத்தி கட்டி விடுறேன் சரியா சுத்தி கட்டியா ஆமா அப்படி ஆகட்டும்
என்ன வந்துச்சு பனிக்கூட என்னடி வந்துச்சு உதச்சு உதையில வவுரு வவுரு வெத்த பழைய வெத்தலை பாக்கு போட்டுக்கிச்சு. ஒரே இடத்துல நிக்க சொன்னா என்னடி என்ன அப்படி சுத்திட்டு திரியற? நீ தாண்டி செக்கு மாறாடி சுத்திட்டு திரியற. நானா ஒரே இடத்துல இல்லடி ஆதமத்த முட்டைய. சரி கட்டி விடுறீ. 108 வருது. 6 கடி 108 வருது. கொடுக்கதாண்டி. ஓயால பச்சலு ஒம்மால பச்சலு தண்ணி பச்சலு. குரல்காரனு பச்சலு தத்தலகாரனு பச்சலு 108. ஆரம்பத்து 6 கடி 108 அப்படியே கேக்கிட்டேனே. அப்புறம் கைய உள்ளார விட்டு. இந்த புடவை வந்து எங்க பாட்டி ஆயோட புடவை. அப்படியா? புடவை நீ கட்டிட்டு வந்தா நான் என்ன அம்மனமா தெரியவாளா? இந்த புடவை எடுத்து கொடுத்தால பாத்து இருக்குது. யாரு? எங்க வேலு மாமா எடுத்து கொடுத்தா. அப்படி உனக்கு மட்டும் செப்பரேட் எடுத்து கொடுத்தறா? செப்ப கொடுத்தாச்சு. கேக் கொட்டாடி புடவை. நல்லா இருக்கிறீங்களா? நாட்டுக்கு நாடு மகா நாடு. அருமையில பெருமையில சிறந்த நகரத்தின் பெயர் தான் என்ன? அண்ணா கெட்ட பெரியார் வளர்ச்சி என்றால் நம்மளுக்கு ஒரு தாய் நாடு தலைநகரம் அப்ப சமுதிரம். ஆண்களாக பிறந்திருக்க அப்பன்மார்கள், பெண்களாக பிறந்திருக்க இருதரமை தாய்மார்கள், பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் கடல் அலை போல காட்சி தரார்களே, என்ன காரணம்? விடிய 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 உட்காந்து ஆடுறாங்க. பந்தல் பின்னாடி அந்த வேலை இருக்குதா? அப்படி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகத்தின் பேர் என்ன? சொல்லுடி. அண்ணா எப்படி தெரியுமா? பவளக்கொடியார் திருமணம். இந்த நாடகத்தில் நான் யாரு? நான் யார் வீட்டு பாப்பா சொல்லவா? அப்படி இருந்தாலும் என் வேடத்தை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்தாங்களே அனைத்து நல்ல உள்ளங்கள், கொடுக்காத நல்ல உள்ளங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஸ்ரீலா ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உள்ளூர் மாரியம்மன் கோயில் கோபுரம் ஆண்டாடி எப்படி ஓங்கி வளர்கிறதோ அவரும் அவர் குடும்பம் எல்லாம் வளர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிறேன். ராமார்ப்பணம். அது மட்டுமல்ல, எங்க டைலர் வேல் மாமா அவர்கள் என் வேடத்தை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு. 100 எங்க கொண்டு போய் குத்தல, இங்க காத்து குத்திக்கிறாரு. ஆமா, அவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பேச்சேரி வனபத்ரகாளி கோபுரம் ஆண்டாடி எப்படி ஓங்கி வளர்கிறதோ அவரும் அவர் குடும்பம் எல்லாம் வளர வேண்டும் என்று காளியம்மனை வேண்டிக் கொள்கிறேன். ராமார்ப்பணம். அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் யாரு? அப்படியா?
இந்த பாட்டெல்லாம் என்னத்துக்கு பாடணும்? இந்த பாட்டு பிடிக்கலையா? கட்டு நாய் மேல கட்டுனா இல்ல கட்டுன நிறைய பாக்கணுண்டா நிறைய பாக்கணும் போச்சு கூடாது நிறைய பாக்கணுண்டா உடைய பாக்கணுண்டா எதுடா வந்தா போச்சுடா எதுடா வந்தா போச்சுடா இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டாடா இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டாடா கட்டுனா இவளை கட்டுனுண்டா இல்ல கட்டுனுண்டா என்னப்பா வேலைக்குது எனக்கு டைம் உட்காருடா ஏய் என்னது உட்கார சொல்ற எனக்கு ஏகப்பட்ட வேலைக்கு உட்காரா ஏய் எதுக்கு உட்கார சொல்ற அந்த பிள்ளை பார்த்து எல்லாரும் பாட்டு பாடுனா அந்த பிள்ளை பார்த்து நான் பாடணும் அந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்மதம் ஏய் ஓய் உட்கார் நான் சொல்றேன் உட்கார் என்னப்பா அந்த பிள்ளைய பார்த்து என்ன பாட்டு பாடுனா கட்டுனா அவளை கட்டணும் இல்லனா கட்டுக்கணும் அப்படின்னு பாடினா அந்த பிள்ளை கட்டணும் நான் தான் நீயா இல்ல கட்டண மகராஜா கட்டண மகராஜா குத்துக்கல்லாட்டு சைட்ல அடிக்கிறாளா பக்காதா ஏறி படுத்தினா பிள்ளை ஏறி படுத்தினா பிள்ளை டக்குன்னு குச்சி விட்டுருவானா போற அந்த பக்கம் காட்டு பாடல குடுக்கணும்ல குடுக்கணும் அப்பா போட சாமி போடா இன்னும் 2 அடி வச்சா 108க்கு போக வேண்டியதுதான் இந்த பாடல் எனக்கு புடுக்கலடா உனக்கு ஏது கண்ணு புடுக்கு என்னங்க சொல்ற நீ பெங்களூர் போய் ஆபரேஷன் பண்ணி 10 வருஷம் ஆகுது கேட்டாங்க புடுக்கல நீ அடைய சின்ன பாமாளி மாமா ஓ ஏமா
சொல்றா. உங்க அப்பா பாடுற பாட்டு எனக்கு பிடிக்கல. அப்படியே நீங்க அழகாக தமிழ்ல ஒரு பாட்டு தம்பி. ஏய் மகனே, பாட்டுல உடுக்கல பாட பாடுத்த மகனே. இதுவும் பாடி அதுவும் பாடி பாரு. பேசலாம். டேய் மகனே, அப்ப திங்க முடியாத சோட்ட திங்கறதுக்கு ஒரு பிள்ளை, கட்ட முடியாத கட்டுறதுக்கு ஒரு பிள்ளை. நான் பாட்டு பாடணும், பிள்ளை ரெடி ஆகல, அதனால நான் பாடுறான். நீ ஆக்சன் காட்டு, ஆளுக்கு பாதிய வேலையை பிடிச்சிக்கலாம். நீ எந்த பக்கம் நிற்கிறியா அந்த பக்கம் நில்லு. நான் அந்த பக்கம் நிக்கணுமா? சரி, பாட்டு ரெடியா? இப்படி என்ன ஓகே? ஏய் உனக்கு நேரம் அந்த பக்கம் அதிகமா இருக்குதுடா. இந்த பக்கம் போடா. நேரத்துல உறவு ஓட்ட மாட்டறா. ஓட்டியோட போடா அந்த பக்கம். கவுண்டரே உனக்கு இன்னும் நம்பி இந்த பக்கம் நிக்கட்டுமா? இந்த பக்கம் நேரம் அதிகமா இருக்குது. அண்ணா சீக்கிர ஒரு பாட்டை பாடு. பாடுறோமா? ஏய் உட்காந்துக்கிட்டுமா? உட்காந்துக்கப்பா. சிவ குத்து விட்டு போறாடா. ஏய் பாடி பாடி. ஏமா நானே கொஞ்சம் வாய் திக்கு வாயே. சரி சரி நான் பாடிக்கிறேன். ஆக்சன் நீ காட்டிக்க. யா கைய பிடிக்கற? கைய பிடிக்கணுமா? இது ஒரு வாட்டமா, வாட்ட கோவிச்சுக்காத. ஓ சரி பிடிச்சுக்க. அதான் தம்பி பாட்டு எப்படி இருக்கும்? அப்படியே அருமையா இருக்கும், பாத்துக்கா. ஆமா. ஏய் கமான் பேபி புள்ள. ஒரு பிள்ளைகளை கூட்டிட்டு வரதுல கும்மியும் அடிக்கிறது. அண்ணா பேச வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் போடால் போகட்டும். போகட்டும். நேரங்கள் கடந்து விட்டது. அண்ணா அப்படி இருந்தாலும் இப்படியாப்பட்ட நாடகத்தில் நான் வந்தேன். எனக்கு எனது பேர் என்ன தெரியுமா? பேர் என்னம்மா? அண்ணா ஆயன் தனக்க தங்கை. ஆயன் தனக்கு தங்கை. அர்ஜுனனுக்கு ஏத்த மங்கை. அர்ஜுனனுக்கு ஏத்த மங்கை. எனது பேர் தான் அழகு சுபத்திரை. உங்க பேரு அழகு சூத்தலியாக இருக்கு. விளக்கமா இருப்பேன். வேகமா பெஞ்சா கட்டிக்கலாம். விடு. அப்படியே கையில எடுத்து புடிச்சுக்கிட்டா தண்ணி வர வரைக்கும் விட மாட்டேன். அது எனக்கு நல்லா தெரியும். என்னது? இல்ல வேலை அந்த கூட்டுப்பட்டி பண்ணப்பட்டியா? அந்த ஏரியா கூட்டு போய் உரிவன்னு உரிச்சுட்டியாம சொல்லி கொடுத்தியா? நானா சொல்லி கொடுத்தியா? வந்தவன அப்படி அடின்னு சொல்லி கொடுத்தியா? தாத்தாளுக்கு உன் பேர் சுபத்திரியாக இருந்தாலும் அண்ணா எனது பேர் அழகு சுபத்திரியாக இருந்தாலும் நான் எப்படி பிறக்கப்பட்டவன்? எப்படி? யாரால பிறக்கப்பட்டேன்? யாரால? என வளர்ப்பு தாய் தந்தை யார்? யாரு? சொல்லவா? பிறந்த இடத்த காட்டுறியா? அடி வாடி செல்ற. இது நோக்கி கண்ணு.
அடியே அம்மா, நாங்கள் எப்படி பிறக்கப்பட்டவர்? நீங்க எப்படி பிறந்தீங்க? அடியே, நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? அந்த பர்கரிஷி முனிவர் பரிகரிசி முனிவர் ஒரு யாகம் துவக்கினார். ஏகத்தை செய்தார். ஆமா. ஆஹா. அந்த யாகத்தின் வழியாக இருவர் பெண்மணி பிறந்தோம். யார் யாரு? அடியே, ஆ. என் அக்கா ஆ. பான்மதி பிறந்தொருவாள். அவர் அக்கா பிறந்தார். ஆமா. நீங்க இந்த சுபத்திரை பிறந்தீங்க. தங்கை நான் சுபத்திரை. ஆ. நான் பிறந்தேன். பிறந்தீங்க. ஆமா. உங்களை யாரு இடத்துல ஒப்படைச்சாங்க? அடியே, ஆ. என்னை யார் இடத்துல தெரியுமா ஒப்படைத்தாங்க? யார் இடத்துலமா? என் கண்ணன் மாயக்கண்ணன் இருக்கிறார் அல்லவா? ஆமா. மாயக்கண்ணன் கிட்டயோ ஆ. லட்சுமி தேவி கிட்டயும் என்ன ஒப்படைச்சாங்க. உங்களே மாய கண்ணனிடம் ஒப்படைச்சாங்க. ஆமா. பெருந்திருவரை யாரிடம் ஒப்படைச்சாங்க? பலராமர் ரேவதி அம்மையார் கிட்ட ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்ச இருந்தாலும் ஆ. ஈரட்டு தக்க பருவமாகிய பிறகு அடியே, ஆ, ஆ. இரண்டு தக்க பருவம் ஆன உடனே எனக்கு காலகாலத்துல ஆயி போச்சுடி. ஆகி போச்சா? ஆமாடி. ஆடி பொக்க மட்டும் மாறி சொல்லாது போயிட்டியே. யாடி, இல்லடி, நீ சொல்லிருந்தா நானும் எடுத்து வாயிலே வச்சிருப்பேன். எவ்வளவு நேரம் பாக்குறேன். அந்த ஒண்ணே நீ சொல்லாத விட்டுட்டியே. என்னத்துக்கு? அத்தான் பெரும்பின்னு அத்த மோகப்படம் காட்டுது. இல்ல ஆயி போச்சு, நீ எப்ப பொச்சை கலக்கிட்டு வா. பூக்குவாயா? ஏய், ஏத்தி விடுவோம் பதாட்டு மாதிரியா வாயே. ஏண்டா, என்ன? எனக்கு காலகாலத்துல திருமணம் முடிந்து விட்டது. ஓ, கல்யாணம். ஆமா. என் மன்னவர் யார் தெரியுமா? யாரு? என் மன்னவரோட புதவனம் தெரியுமா? அது எனக்கு தெரியாது. அத நீ கண்ணால பார்த்த சாட்சி நீ ஒண்டித்தான். அடியே, ஆ. என் மன்னவரோட புதவனத்தை பாக்க நாளுக்குள்ள உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்க தோடடி. பாருமா, நான் உன்ன வேணானா சொன்னா. என் மன்னவர் யார் தெரியுமா? யாரு? அப்படியா?
இந்த ஆயாளுக்கு அங்கிக்கும் இங்கிக்கும் என்ன நடையா இருக்கும்? அந்தான அந்த ஆயாவுக்கு இன்னத்துக்கு அந்தானந்தான என்னத்துக்கு அந்த நடையா இருக்கும்? ஓய், ஒண்ணுக்கு ரெண்டு போவாங்க. ஏடா ஒண்ணுக்கு ரெண்டு போறதுன்னா நான் தேவையில்லாத புறக்காளி கட்டி வச்சுக்கிறான். புறக்காளியில பாரு தண்ணி வச்சுக்கோ, தப்பா வச்சுக்கோ, அடுக்குது புறக்காளிக்கு போய் ஒண்ணுக்குறான். ஓய், இத மூத்திர விடுறதுக்கா எல்லாம் சேர்ந்து கவுண்டர்ல கட்டிக்கிறாங்க. மேக்கப் ரூம்பா அப்படி சொல்லுடா. மூத்திர கொட்டாயி ஜாக்கிரதை சொல்லித்தான் ஏற்கனவே பாடம் போட்டுக்குது. என் மன்னவரை யார் தெரியுமா? யாருமா? அந்த பாண்டராஜன் ஈட்டெடுத்த அந்த குருநாடு குருகுலம், சரியான சந்திரகுலம், சரியான சந்திரகுலம், அந்த குந்தியம்மன் ஈன்றபால, அந்த குந்தியம்மாள் ஈன்றபால, அந்த குந்தியம்மா பெத்த பிள்ளைங்க. ஆனால் அழகு மன்ன அர்ஜுன மன்னனடி. ஏமா நீ எத்த சோடு இருக்கிற, இவ்வளவு அழகா இருக்கிற, இவ்வளவு அழகா இருந்து என்னத்துக்குமா பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லாத ஏன் கல்யாணம் பண்ண? முடிச்சாக்கிறவனை கல்யாணம் பண்றது உடனே எங்கக்குது ஆத்துக்கால் தானே நாம்பறான். எனக்கு தெரியாதா? மேல கை வச்சு அப்புறம் கை வெட்டிப்படுவேன். என் மன்னவர் அப்படி கிடையாது, அது கிடையாது. நீ என் மன்னவரின் பேர் தான். ஆனால் அழக மன்னன் அர்ஜுன மன்னன். உங்க மன்னவர் பேரு அர்ஜுன மன்னன். வில்லாளி. ஓ, வில்லாளி. ஆமாடி. இல்லத்து நின்றால் இருட்டு வரும் கௌரவப்படைகள். கண்டிப்பாக, நிச்சயமாக. ஆமாடி. அயனின் தங்கை அர்ஜுனன் மனைவியா? ஓ, ஏதோ தப்பா தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்காமா, மன்னிச்சுக்கிட்டே. எத்தனை சாமி ரெண்டு கையும் தொடுக்கிறாரு. கால அப்படி இடிஞ்சு போட்டும் போ. இடிஞ்சு போனா இப்படியே போயிருவேன். இப்படியே போக மாட்டேன். ஓய், மன்னர் தானே கட்டி இருக்குது. அல்ல, இப்பெல்லாம் காங்கிரீட் போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க, பெல்ட் போட்டு கட்டிக்கிறாங்க. நான் இப்படியே போக மாட்டேன். காலையில வேலை அழிச்சு விட்டு செம்ப ஏறி இப்படியே போயிருவேன். அப்படி இருந்தாலும் அடியே மன்னவர் மன்னவர் என் மன்னவரை காண என் மன்னவர் இன்னும். ஏமா நீ ஒருவர் மட்டும் திருமணம் செய்தீங்களா கணவரை? உங்க கணவருக்கு எத்தனை பெண்டாட்டிமார்கள்? அடியே என் புருஷனுக்கு 8 மனைவிமார்கள். 8 மனைவிமார்கள். வாரத்துல 7 நாள். ஆமா. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுகிட்டு போனா கூட மிச்சம் ஒரு ஆளுக்கு. ஆமா. அதுன்னா அப்ப மிச்சக்கிறேன் நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன் இல்லம்மா, பாத்துக்கிறேன்னா பாத்துக்கிறேன்னு அர்த்தம். என்ன சொன்னா அவன் சும்மா பார்க்கத்தான் முடியும். சும்மா கண்ணதான் பார்த்து பிச்சை ஏலம்மா. அதனால அப்ப உங்க கணவர் இன்றைக்கு வருவாரா நாளைக்கு வருவாரா தெரியல. என் மன்னவர் இன்று வருவாரா நாளைக்கு வருவாரான்னு தெரியல. வாரத்துல முதல் நாள் திங்கக்கிழமை அதுமா என்கிட்ட தாண்டி வருவாரு. ஓ, விடிஞ்சா திங்கக்கிழமை தான். என் புருஷக்கா பாயெல்லாம் தோக்குறீங்க. அடி சக்கால் கிழக்கல உக்காருங்க இன்னும் கொஞ்ச நேரம். அப்படியே பாய் போட்டு வச்சுக்கிறோம். அடியே ஏமா என் புருஷன் வருவார் என்று வெளியே வச்சு காத்துருக்கீங்க. அப்படியே காலோட கால் பின்னு காத்திருக்கிறடி. அதே மயக்கத்துல காத்துக்கிட்டு நான் என் புருஷன் வருவாரு என்ன தெரியுமா வாங்கி வச்சேன் சொல்லவா? சொல்லு.
போவாதா பேய் பேய் செல்லம் ஓய் என் மன்னவர் வருவார் வருவார் என்று வருவார் வருவார் வழி மீது விழி வைத்து அடியே ஓய் ரோசாப்பூ வாங்கி வந்தேன் என் மன்னவரை இன்னும் காணோம் அந்த ரோசாப்பூ வாடியது. ஓஹோ ஐயா ராகியே அதாவது நம்மளை போற ஒரு கலை வித்துவான் நாம எப்படி ஒரு நாடக கலையில் வித்துவானோ அது போல பம்ப கலையிலே அவரு ஒரு வித்துவான். அதாவது அடிக்கின்ற கைதான் அணைக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கலைஞர் பத்தி பாராட்டுவது வழக்கம் தான். அது போல ஒரு கலைஞரை பாராட்டி அவர் 50 கொடுக்கும் 50 வளர மலை போல வளர இந்த முருகனுடைய சன்னதி வடுத்து கொண்டு எப்படி எப்படி வளர்கிறதோ அப்படியே வளர வேண்டும் என்று வள்ளி தெய்வானை வேண்டுகிறார். சமாட்பணம் ராசா வருவார் என்று சரி மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன். அந்த மல்லிகைப்பூ வாடுதடி என் மன்னவரை இன்னும் காணோம். மல்லிகையும் வாடும் மனமும் வாடுதா? கண்டிப்பாக. ரோசாப்பூவும் வாடுதும் உதடும் வாடுதா? ஆமாடி. அம்மா உன் கணவர் துண்டு பீடி முழு பீடிக்கிட்டு இருந்தாலும் யாராவது என்ன தேடி வந்தால் என் அனுமதி இல்லாமல் உள்ள விடக்கூடாது. உத்தரவு இல்லாத உள்ளார விட மாட்டேன். என்னத்துல அரண்மனை வாசல்ல விடக்கூடாதுன்னு சொன்னீங்க. சரியா போயிட்டு வா. அப்படி ஆகட்டும். அருவாமணியில் உட்காருமா கண்ணு. என்னாகும் ஓத்த கழிச்சிட்டு போவோம். போய் நீ உட்காருடா. இல்ல பாத்தி உட்காந்தா நேத்து என்ன பண்றா சுபத்திரார் பட்டவள் சுபத்திரா அழகு சுபத்திரியார் பட்டவர் ராசா வருவார் என்று ரோசா பூ வாங்கி வைக்க ரோசா பூ வாட மன்னர் வருவார் என்று மல்லிகை வாங்கி வைக்க மல்லிகையும் வாட ஏங்கி தவிக்க அதே சமயத்தில் அந்த சுபத்திரியை காண ஆளால் அழகு மன்னன் அழகு மோஞ்சன் வச்சு அதுல மன்னன் வருவதை காண்க.
தெரியுமா? நல்லா தெரியும். அட எப்படி எப்படி மச்சமந்தது எப்படி சண்டாளா பாட்டு நீங்க தானே எப்படி இந்த நாடகத்திலே நாட்டியா நீங்க யாருன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும். நான் யார் என்று உருத்தாக்க முன்புதான் நடத்தக்கூடிய நாடகத்தின் பேர் என்ன? அருமையான நாடகம். என்ன நாடகம்? சூப்பரா நாடகம். என்ன நாடகம்? ஸ்ரீ மகாபாரத கதையிலே ஒரு பாகமாகிய அவலக்கொடியால் திருமணம். திருமணம் இல்லை என்றால் புலியேந்திரன் ரதம் ஓட்டுவது. புலியேந்திரன் ரதம் கேட்பது. நான் யார்? யாரு? என்னுடைய பேர் என்ன? பேர் என்ன? இன்று என்னால என்ன நடக்க போகிறது? என்னன்னா ஒவ்வொன்னா சொல்லுங்க. சொல்கிறேன், கவனமா செவி கொடுத்தா மதிக்க வேண்டும். எரிக்கட்டா குடுக்கறதுக்கு போகுது. என்னடா கூட்டிட்டு வர சொன்ன? எங்க என்ன ராபடி என்ன சொல்றாரு? சேவனா பையன் போய் சொல்ல, நான் வர மாட்டேன் அப்படியே சொல்லாத மகாராஜா. அப்படியே சொன்னா? அப்படியே சொன்னா? போறா சொன்னானா அப்படி சொன்னானா? ஆமாடா, வாயா கூட்டத்துல விட்டான். ஏய் தயாளி, மகாராஜா என்ன சொல்லி அனுப்பிட்டாரு? நீ கூட்டா சொன்னாரு. கூட்டா சொன்னாரு. கோமாளியும் கோமாளி கூத்தியாலும் கோயில்ல குமிஞ்சு சாமி கும்பிட்டு போது கோயில் மதில் சுவர் இடிஞ்சு செத்து போயிட்டாங்கன்னு சொல்றா. போடா அப்படியே சொல்றா. பீக்கல் மூஞ்சா என்னடா சொன்னா? மகாராஜா என்ன? கோமாளியா கோமாளியா கோமாளி கூத்தியாலும் கூத்தியாலும் குண்டிட்டு சாமி கும்பிட்டு போது பின்னாடி இங்க செவரு உளுந்து செத்து போயிட்டாங்க. கோமாளி பொண்டாட்டி மதுரை செவரு எடுத்து செத்து போயிட்டாங்களா? செத்தாங்கல்ல, அந்த செத்த இடத்துல பாடி இருக்கு மேல அந்த பாடி போட்டுட்டு வாடா. ரெண்டு பேர்த்த வருது பாடா. எங்க ஆயாளுக்கெல்லாம் தொங்கி போச்சு. உக்காளுக்கு எத்தனை பாடி வேணும்னு கேட்டப்போ எங்க ஆயாளுக்கு தொங்கி போச்சு. டைலருக்கு கொடுத்த தப்பு வைக்க முடியல. அதனால உக்காளுக்கு எத்தனை பாடி கேட்டோம். ஓய் நம்ம வேலன் டைலர் கிட்ட தப்பு வைக்க முடியலையா? உக்காளுக்கு எத்தனை பாடி கேட்டா? அந்த பாடியா கேட்டா? நீ ஏன்டா பலிகடம் போய் தொலைறா? அப்படின்னா பலிகடம் போய் தொலைய வேண்டித்தானே. போடா. அதான் ராஜா பணம் எங்க இதுன்னு பணத்தை கேட்டாரா? ஊருக்கு அனாதி பணம்னு நினைச்சு ஊருக்காரெல்லாம் எரிச்சுட்டான்னு சொல்றா. போடா என்ன அனாதி பணம் நினைச்சு எரிச்சாங்கல்ல, அந்த எரிச்ச இடத்துல சாம்பலுக்கு மேல அந்த சாம்பல் சாம்பலி பெருமழை பேஞ்சி
சாம்பல் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போச்சுன்னு சொல்றா போடா. நான் யார் சொல்லிட்டோம்? சாம்பல் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போச்சுன்னு சொல்றான். மகாராஜா வேறா பெருமள வேதி பூதில பூரா பூமியெல்லாம் தண்ணி குடிச்சு கோரை பறந்துக்கிட்டீங்க. மனுஷ இடத்துல போறதுமல்ல அந்த கோரையை பிடிக்கிட்டு வா. உமாலா உங்களா நான் சித்ராத படுத்தாத. எங்க அம்மா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அவதிப்படுறாடா தேவடி ஓட்டி பையன். கோரை பிடிட்டார் சொல்றாங்க. ஓ கோரை இப்படி சொன்னாரா? அது ஏதோ வந்துரு பாத்துக்கிட்டு தாங்கிறேன். கோரையெல்லாம் குதிரை மேய்ச்சி பிடிச்சுன்னு சொல்றா போடா. ஓ பரமத்தியா கோரையெல்லாம் குதிரை மேய்ச்சி பிடிச்சுன்னு சொல்றா போடா. மகாராஜா ஏடா கோரையெல்லாம் குதிரை மேய்ச்சிட்டாங்க மகாராஜா. கோரையெல்லாம் குதிரை மேய்ச்சி பிடிச்சா வேட்ட குதிரை அங்கத்தான் இருக்கும். அந்த குதிரை கூத்தியா கோமாரி கூத்தியா 4 பேருக்கு கையோட போய் உமாலா உக்க தேவட அப்படினா வரல. ஏய் யாரே உன்னைதான காணா புண்டா. ஏய் கூட மரியாதை இல்ல எங்கேயே எடுத்து பேசுறேனா? ஏய் மகாராஜா என்னையே எடுத்து பேசுறியா? ஏய் நீ எல்லாம் பைத்தியக்காரா என்ன கேள்வி கேக்குறேன் என்ன ஏடா என்னையே எடுத்து பேசுற? என்ன பேரு லண்டன் லண்டன் குடிச்சியா? என்னது? வெளியனா புடிச்சா லண்டன் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையா வாழ்ந்தவன் யாரடா? போனால் போகட்டும் போடா. வாங்கணும் 950 ரூபாய்க்கு வாங்கணும். 11 நாமலாக படித்த சொல்லக்கூடிய அச்சுடன் அப்படி நண்பா என் பெயரோ அர்ஜுனாக இருந்தாலும் என்ன பத்தமாலும் 300 நாள் அங்கத்திலே சுமந்தாலே எத்தனை நாளைக்கு தங்கராஜ் சொல்லி கொடுக்கறது? நம்ம வேணும்னா தேங்காய் கொடுத்துக்கிறாப்பி நல்லா கைக்கு ஏமா தேங்காய் கொடுத்துக்கிறாப்பி. சிலிண்டர் சொல்லவும் சிலிண்டர் வந்துட்டான். சிலிண்டர் 950 ரூபா கோபம் வந்துருச்சாட்டுங்க. ஒரே உக்கார ஓடி சொல்லு பாடுவா. அப்படி என் பெயரோ அர்ஜுனாக இருந்தாலும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் இந்த அன்பு உள்ளங்களுக்கும் நாடகத்தை விடிய முற்பொழுது கண்டு கழிக்கின்ற தாய் உள்ளங்களுக்கும் அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகன் முருகப்பெருமான் வள்ளி தேவயானியா செத்து போயிட்டான். எங்க வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி தேவயானிங்க தேவியானி. அந்த அன்பு தெய்வத்து மேல இந்த முருகப்பெருமான் மேல ஒரு பாடு ஒரு 2 அடி பாடு. முருகப்பெருமான் வேறுண்டி போல் தலைதளித்து சிறப்பாக வாழ வேண்டும். இந்த அர்ஜுனனை பெற்ற என் தாயார் யார் தெரியுமா?
கொஞ்சம் மோசமான ஊரு. நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகிறவள வரும் வேலையில துணிய என்று சொல்லி வச்சாரு வந்து வருகிறீங்க. துன்ப வரும் வேலையில துணிய என்று வல்லவரும் சொல்லி வச்சா தெரியுங்க. பாம்பு வந்து கடி கையில் பாலு ஒன்று துணி கையில் யார் முகத்தில் தான் கொஞ்சம் சிரிப்பு சிரிப்பு மேல்புறத்தில் இனிப்பு கீழ்புறத்தில் பக்கத்து பட்டினத்தால் எழுதி வைத்த கணக்கு இது பட்டினத்தால் எழுதி வைத்த கணக்கு. நான் திருக்கிறேன் திருக்கிறேன் திருத்து வரல அழுகிறேன் அழுகிறேன் அழுகிறேன். பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் குந்தி மந்தார தேவிக்கும் நாங்களும் பாண்டவர்கள் ஐவர்கள். யார் யாரு? இருவருக்கும் இளையவர், இருவருக்கும் மூத்தவர். என் பெயர் அர்ஜுனன். இந்த பேர் அர்ஜுன மன்னனாக இருந்தாலும் ஆமா நீங்க ஐவர் பிறந்தீங்களே, யார் யார் பிறந்தீங்க? தர்மபுத்திர மகாராஜனுக்கும் பீமசேனன், நகுல சகாதேவன். இப்படி பாண்டவர்கள் நாங்க 5 பேர் பிறந்தோம். 5 பேர் பிறந்திருந்தாலும் இந்த 5 பேர் பிறந்து நாங்க எந்த தேசத்திலே வாழ்கிறோம்? என் நகரத்தில் வசித்து வருகிறோம். ஆளக்கூடிய தேசத்தின் பேர் என்ன? பெண்ணாகரம். பெண்ணாகரம் அங்க இருக்குதுங்க. மேச்சரிக்கை பண்ணி சில்லறாக மட்டும் பேரும் அப்படியே பக்கத்துல நண்டோட அது பேர் போடுவோம். தாலை குலை சரிந்து பக்கமுக நீரோடு நீரோடு போய் திருநகரத்தின் பேர் என்ன? திருநகரத்தின் பேர் என்ன? மகாராஜா, இந்த 5 ராஜாக்கள் நீங்க இருக்கும் இருப்பிடம் என்னவோ? உலக 56 தேசம். தேசம் அதுல சிறப்போகி நாடு நாடு நீர்வளம் நிழல் வளம் செல்வங்கள் காலையில வாங்கி தர காலு மகாராஜா. காலு மகாராஜா செவனி மேலே காய்ச்சி போடும். காலையில வாங்கி தரங்கல்ல என்னுடைய நாடு காலு காலு மகாராஜா. 450 ரூபாய் காலையில உனக்கு எடுத்து தரேன் வேலை நட சொல்லி. தலை வேளாண்மை தலையும் காலம் வாங்கி தரிய வேலை இல்லையா? 1ஆம் தேதி கிடையாது மாட்டோம், அதுல எடுத்துக்குவேன். ஓ, அதுல பொதுக்கடாயே. ஆமா, அது வரைக்கும் மகாராஜா. காலு மகாராஜா மறுபடியும் தானே சொல்றேன், காலையில வாங்கி தரங்கல்ல. அத கண்டத்துல புண்டைய காளியா
இரும்புத்து நாட்டை மதிச்சுக்கிட்டு. ஓ இன்னொரு நான் போய் நான் இன்னொரு டைம் பெட்ரோல் சேர்ந்து மாட்டேங்குது. நாங்க டெல்லி என்ற அஸ்தினாபுரத்திலே வாழ்ந்திருந்தோம். டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரத்தில் நீங்க வாழ்ந்திருந்தோம். ஆனா இப்ப எங்க இருக்கிறோம்? இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? நீ எங்க இருக்கிற சொல்லு. நான் என்னுடைய நாட்டை பத்தி சொன்னா அடே சாமி வராதையும் கூட என் நாட்டுக்கு வரணும் சாமி. ஆமாப்பா என்ன சாமி என் நாட்டினுடைய சிறப்பு அம்சங்கள் கைவேலை அதிகம் கொலாய விட்டு செத்து போனது. உலக 56 தேசங்கள் அதுல இந்திரபுரத்துல ஏன் இந்த பாண்டவர் இருக்கணும்? காரணம் என்ன? என்ன காரணம்? எதனால? நாங்க பால பருவத்தில் இருக்கின்ற காலத்தில் ஒரு நாள் என் தந்தையாராகிய பாண்டபுத்திர மகாராஜா அமுதந்த மகா முனிவர் சாபத்தினால் மடிந்து விட்டார். செத்தவர் பிள்ளை இருப்பவர் அடையாளம் என்று நாங்க நாடு கேட்டோம். நாடு கொடுக்க மறுத்த திரியோடு என்ன செய்தான்? நீட்டி காட்டினான் காண்டாவனத்தை. அது அக்னி தேவன் கொடுத்த காண்டிபத்தாலை எரித்து அதுக்கு இந்திரபுரசம் என்று பெயர் சூட்டி வாழ்கிறோம். மறந்து போயிட்டா மகாராஜா. என்ன சாமி மறந்து போய்? அவருக்கு எத்தனை பொண்டாட்டி? எனக்கா ஒரே ஒரு பொண்டாட்டி ஆசியா அம்பா என்ன கல்யாணம் பண்ணா. அன்பா கல்யாணம் பண்ணா. அன்பா கல்யாணம் பண்ணா? அன்புவா? அன்பு இல்லப்பா. அன்பா கல்யாணம் பண்ணா நான் என்ன பண்றது? ஒரே ஒரு பொண்டாட்டி எனக்கு மட்டும். ஒரே ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணோம். விடிய விடிய உங்ககிட்ட அடி வாங்குறது, விடிஞ்சா போய் ஒரு குவார்டர் குடிச்சுட்டு படுத்துவங்க. உங்க கதை போகட்டும். எத்தனை நாள்? 7 நாள். உங்களுக்கு வாரத்துல எத்தனை நாள்? ஒரு நாள் விட்டுட்ட. எனக்கு லீவு கிடையாது. வாரத்துல 7 நாள். 1 2 3 4 5 6 வயல போட்டு சேர்த்தி ஓலே 7 நாளைக்கு 7 பொண்டாட்டி. ஒரு நாளைக்கு ஒருத்தி. அடே சாமி நானும் ஆளு சின்னதாகிற அப்படின்னு பார்த்தோம். புள்ளுல பெருசாட்டு. புகழ் 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 7 மணிக்கு மேலே யார் யார் தெரியுமா? ஐயா இப்படி வாரத்துல 7 மனைவிமார்கள். 7 மனைவிமார்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துறேன். அடிக்கடி நான் நெருக்கடி செய்ய மாட்டேன், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நீ மறந்தா நான் போகவதி போகவதி மின்னலொலி மின்னலொலி அல்லி அல்லி பாஞ்சாலி பாஞ்சாலி அப்புறம் சித்ராங்கத சித்ராங்கன சித்ராங்கனலடா சித்ராங்கத சித்ராங்கத. இப்படி 7 மனைவிமார்கள். 7 மனைவிமார்கள். இந்த 7 மனைவிமார்களை விட 7 மனைவிமார்களை விட என் ஆருயிர் தேவி தேவி அழகு அழகு. அவ பெயரை கேட்டாலே அவ முகத்தை பார்க்கின்ற போது ஒரே ஒரு முத்தம் கொடுப்பது போல் தெரிகிறது. சாராய் கவிதை
வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு. எப்படி வாய் மட்டும் எப்படி இது பாரு, எங்க அம்மா எப்படி, எங்க அம்மா மூஞ்சி டைமண்ட் அம்புநாத்தமே அடிக்குது. இப்போ இந்த 7 மனைவிகளை விட அழகிலே சிறந்தவன், அழகிலே சிறந்தவன், நிறத்திலே சிறந்தவன், நிறத்திலே சிறந்தவன். அவ தொடை அழகும், அவ எடை அழகும், அவ வயிறு அழகும், அவ தொப்புள் அழகும், தக்காளி கரிய போல அவள் கண்ணங்களும் சொல்லிக்க முடியாதா? வாழைத்தண்டு போல அவள் தொடைகளும் வாழைத்தண்டு போல் துடைகளும் ஆனா தூணாட்டல் தண்ணீரே சுழல்கிற தம்பள பூசி அது போல அவருடைய தொப்புள்களும். இந்த மாதிரி தொப்புள் தானே பிச்சைக்கார வாந்தி எடுத்து நினைக்குது. நாளைக்கு சேவிங் பண்றோம். தொப்புள்களும் இந்த உதடு இருக்குது, இந்த உதடு செம்பதலை போல அவள் உதடுகளும். அதுவே என்ன தெரியும் நினைக்கிறான். ஏன்னா கல்யாணம் பண்ணவன் நானு, அவருக்கு தெரியும்னா என்னடா சூரிய இது, என்னடா 2 பேரும் மார்க்கமா பண்றீங்க, நான் வர்ணிக்கிறோம். அவருக்கு போய் நான் கட்டுறேன். இப்பதான் ஓமண்டாட்டி அவரு தாத்தாளிக்கு அவருக்கு முன்னா, அதுக்கு முன்னாடி அவரு பொண்டாட்டி ஓசிக்க, அதுக்கு முன்னா அவருதுங்க, அவருக்கு பொண்டாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு பொண்டாட்டி. அப்ப நானே என்ன கையாகட்டும், நீ கையடிச்சுக்கிட்டு போ. அழகிலே சிறந்தவன் ஆயினுடைய தங்கை அழகு சுபத்திரை சும்மா திரீரா, அமர்த்தோட திரீரா சுபத்திரை. என் கூட்டுக்காரியோட அழகு உன் கூட்டுக்காரி எவ்வளோ சொல்ற? எங்க வீட்டுக்காரி நடந்து வர அழக பார்த்தாவே ஊர் சனமே அப்படி கேண்டி விடும். மனைவி பேர் என்ன? எங்க மனைவி பேரு டம்மி சூத்தி. அவ எப்படி நடப்பா காட்டு. காலையில ஒரு கேன் பேக் வாங்கி கொடுத்தான். தேவி சுபத்திரை எப்படி நடப்பான்னு நான் காட்டுறேன். காட்டு. உன் தேவி பேர் என்ன? என் மனைவி பேரு டம்மி சூத்தி. டம்மி சூத்தி எப்படி நடப்பான்னு நடந்து காட்டுறேன். உங்க வீட்டுக்காரி எப்படி நடப்பா? நீ நடுற. எங்க வீட்டுக்காரி எப்படி நடப்பா தெரியுமா? அப்படியே நடக்கிற நடை பார்த்தாவே சனமே கேண்டி விடும். மத்தலக்கார நடந்து காட்டலாமா? கால் போயிடும் நடந்து பெட்டு சேர்த்து குடிவீங்க. அவன் நடந்தா நடை அழகு, அழகு. அவன் நடக்கிற நடையிலே சொக்கி விழுந்து அவனை தாலி கட்டணும்னு வச்சுக்க. அவன் எப்படி நடப்பானுங்க? எப்படி? அது என்ன பஸ் ஸ்டாப்? இது பண்ண சங்கத்தோட பஸ் ஸ்டாப்ல இறங்கி நடந்து வந்து எப்படி நடப்பானுங்க? இப்ப என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பான். வருவாங்க எல்லாருமே பொண்டாட்டி வச்சிருப்பீங்க, பொண்டாட்டிக்கு அடக்கமா தான் இருப்பீங்க. நான் மட்டும் மூச்சு விட்டுன்னு வச்சுக்க, அவ்வளவு தூரம் போய் விடுவணும். என்ன சொல்றேன்? குஷி விட்டான் என் மேல அவன் பயம். ஓ பயம் அதிகம். எனக்கு பயம் பிடிச்சா வேலைக்கு பாரு. நான் இப்படி மூச்சு காத்து விட்டுனா அவ்வளவு தூரம் போய் விடுவணும். மூச்சு வெட்டாவா? அது மட்டும் இல்ல, நீ தான் சுபத்திர. சரி அப்படி நில்லு. நான் அர்ஜுன வேட்டைக்கு போய் கானகத்துக்கு சென்று, ஏன்னா உங்க புருஷன் உங்க வீட்டுல நீங்களும் அதே மாதிரி செய்யணும். அதே மாதிரி ஆம்பளையா பிறந்தீங்களா பொண்டாட்டிக்கு பயந்து கூடாது. பயந்து காட்டு. நீ யாரு? நான் சுபத்திரன். நான் தான் அர்ஜுனன். வில் எடுத்துக்கொண்டு வருகிறேன். தேவி சுபத்திரா. ஒரு கணவன் அவளோடு வந்து கூப்பிடுகிறேன், பேச மாட்டேங்கிறாய். தேவி சுபத்திரா அப்படி பிழுக்குவா. அதுக்கு நான் என்ன தெரியுமா செய்வேன்? வெறும் பாரு திரும்ப என் ஆகிற புஜ பல துடிச்சு என் அதாவது எட்டி கடி போல் கண்ண கழிச்சு வந்து அந்த சுபத்திரி எட்டி அப்படி வதக்கினானு. பொண்டாட்டிகளை பயந்துட்டு இருக்கணும். அப்படி வச்சா தானே நாளைக்கு போய் சேர முடியும் இடத்துக்கு. அவ 7 பல்ட்டி போட்டு அந்தாண்ட விடுவா. அப்ப நேரம் ஆயிடுச்சு. டைம் நோ. என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பான் கூட்டுக்காரி. கணவன் வருவார் என்று பெட்டு மேல ரோசாப்பு, மல்லிப்பூ, சந்தன, சவ்வாது, புனுகு, புன்னகையோட காத்துட்டு இருப்பா. எதிர்பார்த்து கொண்டிருப்பா. அவகிட்ட ஒரு கெட்ட குணம் என்ன தெரியுமா? என்ன குணம்? 1 மணிக்கு வர சொல்லுவா. 1 மணிக்கு நான் போகல வச்சுக்க, வேலைக்காரவான வச்சுட்டு போயிருவா. ஓ 1 மணிக்கு வரலன்னா வேளாண் கூட்டிட்டு ஓடி போயிருவா. அவகிட்ட ஒரு கெட்ட பழக்கம். அதனால நேரங்கள் கடந்தது. புறப்படி சுபத்திர மாளிகை போவோம்.
இது நாடு கொட்டாயிரா தம்பி தன்ராஜே தெரியல ஒண்ணு மட்டும் வாத்தியார் பாட்டு குளத்துறான் சம்பளம் வாத்தியார் சொல்லியா நான் 4 பிள்ளை வத்தான் இப்ப என்னோட தேவி அலமலையில இருக்கிறா நான் கூப்பிடுறேன் அப்பயாவது வருவாளான்னு பாக்கலாம். நீ கூப்பிடுச்சாமே நீ கூப்பிட்டு பாக்கலாம். ஓ சூத்திர இப்படித்தான் கூப்பிடுவாங்களா ஒரு பொண்டாட்டி கூப்பிடும் போது? எப்படி கூப்பிடு? ஓ சூத்திர தேவி சுபத்திரா. ஓ தேவடியா சுபத்திர தேவடியாலா சுபத்திரை தேவி சுபத்திர. இப்படி நான் தோல வர நாயாட்டம் கத்திட்டு இருக்கிறேன். உள்ள போற என்னமோ கொரட்டு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் கேக்குது? அதோ சாமி கொரட்டியா அங்க பாரு சாமி நாய் குறைக்குது. அதான் எந்திரிச்சுக்கிச்சு ஆரம்பிச்சு. எவ்வளவு ஒரு கொழுப்பா இருக்கும். அதானே தேவி சுபத்திரா. எங்கே பார்த்த மாதிரியா இருக்குது. அது எதுக்காவது கையில இருக்குது? இதுக்கு பேர் தான் முளத்தாங்கி. மகாராஜா இது தச்சுகளுக்கு சொல்லித்தான் வேலு சொன்னான். இது ஒன்று தொங்கி போச்சு. இல்ல வேலையே கொடுத்தலாம் அவருக்கு தான் கோபத்துல போனோம். கிட்ட விடு ஒரு நாளைக்கு.
கோபத்துல போன உடனே அவன் நின்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். போன உடனே ஒரு புருஷனுக்கு தண்ணி கொண்டு கொடுத்தா ஒரு ஆசை ஆசையா இருக்கும். மூஞ்சி திருத்தா என்ன பண்ணுவேன்? கோபம் தான் வரும். தொழிலுக்கு போயிட்டு 2000-3000 சம்பாதிச்சுட்டு போன மாமா எப்போ வந்து தண்ணி பண்ணி கொடுத்தா ஆசையா கொடுத்தா இருக்கும். அப்படின்னா அவன் திரும்பினா பக்கத்தோட இப்ப கோபம் வரும். கோபம் வருமா வராதா? அந்த கோபத்துல தான் நல்ல தாலி காத்த அத்தப்படலாம். இதுக்கு மேல பொண்டாட்டியா வேண்டானு ஒரு சண்டைக்கு நானாயா உனக்கு கிடைச்சுக்கிட்டா 1000 பேருக்கு சாகிட்டு பாடியால பிச்சுட்டு வந்துருச்சு. என் பொண்டாட்டி சாகிட்டு போட்டு சீலை கட்ட என் பொண்டாட்டி உங்க பொண்டாட்டியா இல்லையா? உங்க பொண்டாட்டி நான் அடிப்பேன். சரி உதைப்போம். போறீங்க இப்ப கதவை உடைச்சுட்டு உள்ள போய் தர தரந்து இழுத்து போடு. அந்த